ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தனியால் துவையல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு, பேன் வச்சாச்சு. பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். நல்லா அது வறுத்து எடுத்துடலாம். கைப்பிடி தனியா தனியா ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம். நல்லா வறுத்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, இப்போ மல்லி நல்லா வறுத்துச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா காஞ்ச கருவேப்பிலை தான் போட்டிருக்கோம். பச்சை கருவேப்பிலையும் போடலாம், நாங்கள் காஞ்சது போட்டிருக்கோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாகட்டும். சூடாகினதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஜாரில் போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் திருவி எடுத்துடலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா திருவி எடுத்தாச்சு. இப்போ இதுலேக்கு வந்து நம்ம தனியா காஞ்ச மிளகாலாம் வறுத்து வச்சுருக்கோம், அது இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா திருவி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம், சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி அப்படி பத்தலை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. இப்போ தனியா துவையல் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த தனியா துவையல் வந்து நீங்கள் எங்கேயா ஊருக்கெல்லாம் போகும்போது புளி சாதம் லெமன் சாதம்லாம் கட்டிக்கிட்டு போவீங்கள்ல, அது கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் மாமியாருக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததான். அதுதான் இப்போ நாங்களும் ட்ரை பண்ணோம். அந்த காலத்தில் எல்லாருமே இது தனியா துவையல் தான் நிறைய பேர் செய்வாங்களாம். தனியா வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதில் வந்து பூண்டு வேறு சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்டபுளாக இருக்காது, வயிற்றுக்கெல்லாம் நல்லது. இது வயிற்று புண்ணெல்லாம் இருந்தானா வயிற்று புண்ணு ஆறதுக்கெல்லாம் நல்லது தான் தனியா. குளிர்மை, உடம்புக்கு குளிர்மை தரும் தனியா. உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்தானா கூட இந்த தனியா வந்து நம்ம தனியா தண்ணி குடிப்போம்ல, அதே மாதிரி இது துவையல் அரைச்சி கூட சாப்பிடலாம். இப்போ இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காரம் பிடிப்பு உப்பெல்லாம் எல்லாம் கஞ்சிக்கு சோத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.